நம்ம அம்பிகைய எப்படி வணங்கலாம்? அவளை சிறுமியா பாவிக்கலாம், மங்கையா வர்ணிக்கலாம், தாயா வணங்கலாம், குருவா பணியலான்னு நான் சொல்லலங்க. நம்மளுடைய குமரகுருபரர் மீனாட்சி பிள்ளை தமிழ்ல சொல்றாரு. மீனாட்சி மீது அளவு கடந்த பாசம் குமரகுருபரருக்கு. அதனால சிறுமியா வர்ணிச்சு நம்மளுடைய மீனாட்சிய கூப்பிடுறாரு. அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்புற கோயிலுக்கு ஏற்றும் விளக்கே இளமென் பிடியே உயிரோவியமேன்னு சொல்றாரு. நம்ம அம்பிகைய உயிரோவியமேன்னு சொல்லி பாடுறாரு. அமைச்சர்கள் ராஜாக்கள் எல்லாம் இருக்காங்க. குட்டிய ஒரு சிறுமி ஓடி வந்து ராஜாவுடைய கழுத்துல இருக்கக்கூடிய மாலையை எடுத்து நம்மளுடைய குமரகுருபரருடைய கழுத்துல போட்டுட்டு வேகமா ஒடி கோயிலுக்குள்ள போயிடுதான். உள்ள எங்க போகுதுன்னு அந்த சிறுமிய பார்த்தா கோவில் கருவறைக்குள்ள போய் நம்ம மீனாட்சி இருப்பா இல்லையா, அந்த சிலைக்குள்ள போய் மீனாட்சியாவே மாறிடுது அந்த சிறுமி அப்படின்ட்டு அழகா சொல்றாங்க. அப்படின்னா நீங்க எப்படி வேண்டினாலும் அப்படியே தன்னை காட்சிப்படுத்தக்கூடியவர் நம்மளுடைய அம்பிகை.